சிந்து பைரவியில ஒரு வழியா சிந்து மாட்ட போறாங்க. ஸ்னேகா என்னென்னமோ பிளான் பண்ணி சிந்துவை மாட்ட வைக்க போறாங்க. இன்னைக்கு என்னெல்லாம் நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. சஞ்சயும் பைரவியும் கோவில்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அதை ஆறுமுகம் தூரத்துல இருந்து பாக்குறாரு. சஞ்சய் பைரவி கிட்ட ஆறுமுகத்தை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேக்குறாரு. எனக்கு அவனை பத்தி எல்லாமே தப்பு தப்பா தான் நியூஸ் வருது, நீ எப்படி ஆறுமுகத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னு கேக்குறாரு. பைரவி உடனே ஆறுமுகம் கொஞ்சம் முரடன்தான், ஆனா அதுக்காக கெட்டவன்லாம் கிடையாது. அம்மாக்காக தங்கச்சிக்காக அப்படின்னா அவன் என்ன வேணா செய்வான். அவன் ஒரு எமோஷனல் இடியட். நம்ம பேசி தீக்கலாங்கிற விஷயத்த அவன் அடிச்சுதான் தீப்பான். அதனால அவனை கெட்டவன்னு சொல்லிட முடியாதுல்ல அப்படின்னு பைரவி சொல்றாங்க. பைரவி சஞ்சய் கிட்ட தன்னை பத்தி பெருமையா பேசுறத எல்லாத்தையுமே ஆறுமுகம் கேட்டுக்கிட்டு தான் இருக்காரு. நீ ஆறுமுகத்தோட சந்தோஷமா இருக்கியா அப்படின்னு சஞ்சய் மறுபடியும் கேட்கிறாரு. அதுக்கு பைரவி எந்த பதிலும் சொல்லாம இதை பத்தி நம்ம இன்னொரு தடவை பேசலாம்னு சொல்லிடுறாங்க. சஞ்சய் மனசுக்குள்ள ஆறுமுகத்தை பத்தி தப்பா சொல்ல மாட்டேங்கிறா, ஆனா சந்தோஷமா இருக்கியான்னு கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்கிறா, அப்ப ரெண்டு பேத்துக்குள்ள என்னமோ இருக்கு போல அப்படின்னு யோசிக்கிறாரு. சஞ்சய்க்கு அதுக்கப்புறம் ஒரு போன் வருது, போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஆறுமுகம் அதுக்கப்புறம் பைரவி கிட்ட வந்து ஹை பொண்டாட்டி அப்படின்னு பக்கத்துல உட்கார்றாரு. கோவமா பைரவி பார்த்தோன்னே சரி அப்ப ஒய்ஃப்னு கூப்பிடவா அப்படிங்கிறாரு. இதுவும் வேணாமா செல்லோன்னு கூப்பிடவா அப்படின்னு கேட்கிறாரு. உனக்கு இப்ப என்ன வேணும், உன்னை யார் இங்க வர சொன்னா அப்படின்னு கேக்குறாங்க பைரவி. நானா ஒன்னும் உன்னை பாக்குறதுக்கு வரல, உங்க அப்பா தான் கால் பண்ணி என் பொண்ணு கோயிலுக்கு போயிருக்கா, வர்ற வழியில கூட்டிட்டு வாங்க மாப்பிள்ளைன்னு சொன்னாரு, அதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்றாரு. கோயிலுக்கு வந்த எனக்கு திரும்பி வர தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு பிரசாதத்தை தர்றாங்க ஆறுமுகத்துக்கு. ஆறுமுகம் குங்குமத்தை எடுத்து பைரவிக்கு வச்சு விடுறாங்க. அதுக்கும் பயங்கரமா கோவப்படுறாங்க பைரவி. கோவத்துல உன் கண்ணும் அந்த குங்குமத்தை விட சிவப்பாகுது, அழகா இருக்க பைரவி பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்க இருந்து நடந்து போறாங்க. ஸ்னேகா இங்க சிந்துவை எப்படியாவது மாட்டி விடணும்னு பயங்கர பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. அது கிட்டத்தட்ட ஒர்க் அவுட் ஆகுற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஸ்னேகா சிட்டு வீட்டுல வந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. காஃபி சூப்பரா இருக்குமா, ஒரு நாள் கண்டிப்பா லஞ்சுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்றாங்க. எங்களுக்காக இவ்வளோ பண்றியேம்மா, உன் வாழ்க்கை சீக்கிரமா நல்லா இருக்கணும், நீ நல்ல ஒரு பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சிட்டுவோட அப்பா சொல்றாரு. என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அது உங்களால மட்டும்தான் முடியும் அப்படின்னு ஸ்னேகா ஆரம்பிக்கிறாங்க. என்னம்மா சொல்ற அப்படின்னு ஒண்ணுமே புரியாம சிட்டுவோட அம்மா அப்பாவும் கேக்குறாங்க. சிந்து பொய் சொல்லிதான் சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. நானும் சிவாவும் 3 வருஷமா காதலிச்சிட்டு இருந்தோம், இப்ப வேற வழியே இல்லாம சிந்து கூட இருக்காரு சிவா. சிவாவோட மொபைல்ல இருந்து சிந்து தான் மெசேஜ் அனுப்பியிருக்கா, ஆனா அந்த மொபைலை எடுத்துட்டு வந்து கொடுத்தது சிட்டு தான். இந்த உண்மையை மட்டும் அன்னபூர்ணி அம்மா முன்னாடி சிட்டு சொல்லிட்டா இந்த கல்யாணம் ரத்துன்னு அன்னபூர்ணியே சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நானும் சிவாவும் சந்தோஷமா இருப்போம். சிட்டு எல்லாரும் முன்னாடியும் இந்த உண்மையை சொல்லுவியா அப்படின்னு கேக்குறாங்க. என்னம்மா சொல்ற சிட்டு, ஸ்னேகா சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சிட்டு கிட்ட கேக்குறாங்க. தயவு செஞ்சு உண்மையை சொல்லுமா, ஸ்னேகாவோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே அந்த சிந்துவால, நீ உண்மையை சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு அம்மா அப்பா வற்புறுத்துறாங்க. நான் சிட்டு எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, சிந்து எனக்கு சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டு, எனக்காக என்னென்னவோ பண்ணியிருக்கா, அவளுக்கு எதிராக நான் எந்த சாட்சியும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. நான் சிட்டுவோட அம்மாவும் அப்பாவும் ஸ்னேகா கிட்ட நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, சிட்டு கண்டிப்பா உண்மையை சொல்லுவா அப்படின்னு சொல்றாங்க. சிந்து நடக்கிற எதுவுமே தெரியாம கோயிலுக்கு போயிட்டு ரொம்ப ஜாலியா சிவாவை பாக்குறதுக்கு இன்னைக்கு முன்வாசல் வழியாவே வர்றாங்க. சிந்துவை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆனாலும் அதுக்கப்புறம் சந்தோஷம் படுறாங்க. சிந்து எல்லாருக்குமே பிரசாதம் தர்றாங்க. அன்னபூர்ணி சந்தோஷமா எடுத்துக்கிறாங்க, ஐஸ்வர்யா எடுத்துக்கிறாங்க. ஆனா நம்ம மகா ஒரு முறைச்சிட்டு அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. டாக்டர் இருக்காராத்த அப்படின்னு அன்னபூர்ணிட்ட கேக்குறாங்க சிந்து. உள்ளதாமா இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் போய் பிரசாதம் கொடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி நேரா டாக்டரை பார்க்க போயிடுறாங்க. எசக்கி கேப்ல கடா வெட்டணும்ல, காயத்ரி கிட்ட நான் வெளியே போறேன் காயத்ரி, உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு, நான் கொண்டு வரேன்னு சொல்றாரு. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், ஏதாவது வேணும்னா நான் சொல்றேன்னு சொல்லிடுறாங்க. பரவாயில்லையே, எசக்கி பிக்கப் பண்ணிடுவான் போல இருக்கே அப்படின்னு மகா தூரத்துல இருந்து பார்த்து நினைக்கிறாங்க. ஐஸ்வர்யா எசக்கி கிட்ட எனக்கு வரும்போது பாய் கடையில இருந்து கிரில் கொண்டு வா மாமா அப்படின்னு சொல்றாங்க. எசக்கி உடனே நீயே பார்க்க பிராய்லர் கோழி மாதிரிதான் இருக்க, உனக்கு கிரில் வேணுமா அப்படின்னு கேட்க நான் சொன்னா மட்டும் எதுவுமே வாங்கி தர மாட்டேங்கிற மாமன்னு கோச்சுக்கிறாங்க. சிந்து அதுக்கப்புறம் சிவா ரூமுக்கு போய் எங்க காணா அப்படின்னு தேடுறாங்க. அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா அங்க வந்து நிக்கிறாரு. ஒரு நிமிஷம் பயந்துடுறாங்க. என்ன பயந்துட்டியா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்கிறாரு சிவா. என்ன இன்னைக்கு முன்வாசல் வழியாவே வந்துட்ட போல அப்படின்னு நக்கலாவும் கேட்கிறாரு. அப்புறம் விபூதி வச்சு விடுறாங்க சிந்து. உனக்கு ஒன்று தெரியுமா டாக்டரே, ஆறுமுகம் போர் போடுறேங்கிற பேர்ல எங்க வீட்லயே தான் இருக்காரு. நான் உன்னை பார்க்க இங்க வர்ற மாதிரி ஆறுமுகம் பைரவியை பார்க்க அங்கேயே தான் இருக்காரு.
ஆனா பைரவி அப்பப்போ ஆறுமுகத்துக்கிட்ட கொஞ்சம் மூஞ்சில அடிச்ச மாதிரி தான் பேசிடுறா. உன்ன மாதிரி வருமா டாக்டர்? உனக்கு நான் எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கேன், இந்த ஊரு முன்னாடி எப்படி அசிங்கப்படுத்தியிருக்கேன். வேற யாராவதா இருந்தா தாலிய கலட்டி வீசி இருப்பாங்க, இல்லைன்னா கொன்னே போட்டிருப்பாங்க. நீ உன்னோட அன்பால என்னை திருத்தணும்னு நினைக்கிற பாத்தியா டாக்டரே? இதுதான் டாக்டரே உன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாள் போக போக உன்னை நான் ரொம்ப லவ் பண்றேன் டாக்டரே அப்படின்னு சொல்றாங்க. பேசிட்டு இருக்கும் போதே மகா உள்ள வந்துடுறாங்க. பிரசாதம் கொடுத்துட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. கொடுத்துட்டேன் அத்தை அப்படின்னு சொன்னோன்னே சிவா கிட்ட திரும்பி, நீ இன்னும் ஹாஸ்பிட்டலுக்கு போல அப்படின்னு கேக்குறாங்க. இதோ கிளம்பணுமா அப்படின்னு சிவாவும் சொல்றாரு. நீ பேசிக்கிட்டே இருந்தா என் பையனுக்கு ஹாஸ்பிட்டல் போறதுக்கு லேட் ஆயிரும், கிளம்பு அப்படின்னு சிந்துவை அனுப்பி வச்சிடுறாங்க. சிந்து போனதுக்கு அப்புறம் சிவா கிட்ட, இந்த சிந்து சிரிச்சு சிரிச்சு பேசுறான்னு அவளை நம்பிராதப்பா. அவ பண்ண துரோகத்தை என்னைக்கும் நீ மறக்க கூடாது. ஸ்னேகா ஒரு நாள் இந்த சிந்து உன்னை ஏமாத்தி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கிறத கண்டிப்பா நிரூபிப்பா. அந்த நாள் சீக்கிரமா வரும், மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசும்போது இப்பெல்லாம் சிவா கொஞ்சம் சோகமா தான் மாறுறாரு. சிட்டு வீட்டுல சிட்டு வாயில இருந்து எப்படியாவது உண்மையை வரவழைச்சிடணும்னு ரொம்பவே போராடுறாங்க. சிட்டுவோட அப்பா, நீ மட்டும் இப்ப எல்லாரும் முன்னாடியும் உண்மையை சொல்லலைன்னா நான் மாத்திரை குடிக்கவே மாட்டேன், நான் மாத்திரை குடிக்காம செத்துருவேன் அப்படின்னு மிரட்டுறாரு. அப்பா, நான் சிந்து கிட்ட வாக்கு கொடுத்துருக்கேன்பா, நான் எப்படி அந்த வாக்கை மீறுறதுன்னு சிட்டு கேக்குறாங்க. உன்னை எதுவும் பொய் சொல்லையம்மா, அந்த சிந்து தான் உன்னை பொய் சொல்ல வச்சிருக்கா. ஸ்னேகா உண்மையை தானே சொல்றா. அந்த சிந்துவால ஸ்னேகாவோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுல்லம்மா, உண்மைய சொல்லிடுன்னு சொல்றாரு. உனக்கு சிந்து முக்கியமா இல்ல நான் முக்கியமா அப்படின்னு வேற கேக்குறாரு. சிட்டுவும் வேற வழியே இல்லாம, சரிப்பா நான் உண்மைய சொல்றேன்னு சொல்லிடுறாங்க. நாளைக்கு மனசு மாறிட மாட்டேல்ல அப்படின்னு அவங்க அப்பா கேட்க, கண்டிப்பா மனசு மாற மாட்டேன்ப்பா, நீங்க தான் எனக்கு முக்கியம், நான் உண்மையை கண்டிப்பா சொல்றேன்னு சொல்லிடுறாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சுட்டாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னா, ஸ்னேகா நடந்த எல்லாத்தையுமே வந்து மகா கிட்ட சொல்றாங்க. நாளைக்கு பஞ்சாயத்துல சிட்டு வந்து சிந்துவை பத்தின எல்லா உண்மையையும் சொல்ல போறா. இந்த பிரச்சனைக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்க போது, சிந்து வீட்டை விட்டு போயிருவா அப்படின்னு ஸ்னேகா சொல்றாங்க. மகா இதையெல்லாம் கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இதுக்காக தானே காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. சிந்துக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருது. சிந்து நேரா சிவா கிட்ட போய், ஸ்னேகா நாளைக்கு பஞ்சாயத்துல நான் சொன்னதெல்லாம் பொய்ன்னு நிரூபிக்க போறாங்களாம். ஒரு வழியா நீ நினைச்ச நாள் வந்துருச்சு டாக்டரே. குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் நான் ஏமாத்தினது வெளியே தெரிய போகுது. நீயும் நீ நினைச்ச மாதிரி ஒரு வாழ்க்கைய அமைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சிந்து சொல்ல இந்த உண்மை வெளியே தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சிவாவோட மூஞ்சி மாறுது. ஆனா எதுவுமே அவர் பேசல, எப்பவும் போல. சிந்து மாட்டிக்க போறாங்களா? மாட்டினதுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது? சிந்துவும் சிவாவும் பிரிஞ்சிருவாங்களா? சிவா ஏதாவது பேசுவாரா? இந்த உண்மை தெரிஞ்சா பைரவி என்ன பண்ண போறாங்க? சிந்து மேல எல்லாருக்கும் கோபம் வந்துரும். கதையை எப்படி நகர்த்த போறாங்கன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து சிந்து பைரவியில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.